வேண்டும். வர வர நாடு ரொம்ப கீழிறங்கி போய்விட்டது. போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டினுடைய தரம் பெருக வேண்டும். படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், மத்திய அரசாங்கம் பிஎம் ஸ்ரீ என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் ஒரு 400-500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது. அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். கேந்திரிய வித்யாலயம் இருக்கிறது, நவோதய வித்யாலயம் இருக்கிறது. இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள். அதிலே இந்தி இருக்கும். அதுபோல் பிஎம் ஸ்ரீ திட்டத்திலும் இந்தி இருக்கும். உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு போ. என்ன 400-500 கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா? ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், வாதங்கள் எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அந்த திட்டத்தில் உள்ள ஒரு 400-500 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்து விட்ட காரணத்தினாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார். 48,000 கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் 48,000 கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த 500 கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால், எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரகில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை. ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நீ சொல்லு, அந்த பணமும் எங்களுக்கு தந்தால் நல்லது, நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு போ. இல்லாவிட்டால் இதெல்லாம் 500 கோடி 700 கோடி என்ன பெரிய தொகையா? நாங்கள் கடனே 8 லட்சம் கோடி வைத்திருக்கிறோம். இதில் என்ன 500 கோடியும் 300 கோடியும் வந்து என்ன ஆக போகிறது? ஆனால் இதனாலே தான் வாத்தியார்களுக்கு, ஏனென்றால் வாத்தியார்களுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் சம்பளம் போடாமல் வைத்திருந்தார்கள். இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் 7,000 பேர் 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் 30-40 ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நிரந்தரமாக்க முடியவில்லை. நிரந்தரமாக்கினால் 1 லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆகவே அவனை 15,000 20,000 வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் இது என்ன அரசாங்கம் நடத்துகிற லட்சணமா என்று கேட்கின்றேன் நான். எத்தனை பேர் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு வைத்திரு, தற்காலிகமாக 30 ஆண்டுகளாக அந்த ஆசிரியர்களை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவன் திருமணமான போது ஒரு அம்மா என்னிடம் சொன்னார்கள், இவர் வாத்தியாராக இருக்கிறார், பெர்மனண்ட் ஆகிவிடுவார், 1 லட்சம் ரூபாய் 1,5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார் என்று நம்பி நான் வாழ்க்கைப்பட்டு விட்டேன். கடைசியில் இவர் 20,000 ரூபாய் தான் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது, இது உங்களுடைய கணவருடைய மோசடி அல்ல, அரசாங்கத்தினுடைய மோசடி என்று சொன்னேன். அவ்வளவு பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் ஒரு 500-800 கோடி ரூபாய் தராத காரணத்தினாலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று இவர் சொன்னது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தார், ரொம்ப வசதியானவர். ஒரு திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்து கொண்டே இருந்தான். இவர் வீட்டிலே அடித்து விட்டால் பிறகு வாழ்க்கைக்கு நாம் செட்டில் ஆகி விடலாம் என்று முடிவு செய்து, அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைத்து திருடுகிற பழக்கம் உண்டு. ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான். கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோல் வைப்போம் என்று அவன் முடிவெடுத்தான். சரி என்று சொல்லி நல்ல மழை பெய்திருந்தது, அமாவாசை இருட்டு. செட்டியார் உள்ளே உறங்கி கொண்டிருந்தார். இவன் போய் சுவரிலே கண்ணக்கோல் வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான். ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான். மழை வேறு பெய்திருந்தது, சுவர் வேறு பொது இருந்தது. அந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான். காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான். இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிக்காரி. செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கெல்லாம் வந்திருக்கணுமே, இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவள் அங்கிருந்து தேடி வந்தாள். கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள். உடனே நேர அரசனிடம் போனாள். கணவரே, அரசரே, என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தாள். உடனே
மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை. நம்ம பிஎம்சி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசிய பேச்சு போல உடனே நேர காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்து கொண்டு வா என்று சொன்னான். வந்தவுடன் மன்னன் கேட்டான், செட்டியார் உன் வீட்டில் தானே செத்தார்? ஆமாம். உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்து தானே செத்தார்? ஆமாம். அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார். செட்டியார் நினைத்தார், அவன் திருடன் கண்ணக்கோல் வைத்து சுவர் உடைந்து செத்திருக்கிறான், ஆனால் மன்னன் கேட்கிறான் உன்னுடைய வீட்டில் செத்தான், நீதான் பொறுப்பு என்று. சரி, இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம் செத்து போய்விட்டார், ஆனால் அரசே அதுக்கு நான் பொறுப்பில்லை. இந்த கொத்தனார் ரொம்ப சொதவென்று சுவரை கட்டி விட்டார், ஆகவே அந்த திருடன் செத்து விட்டான். நான் கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக கட்டியிருந்தால் செட்டியார் செத்திருக்க மாட்டார், கொத்தனாரை கேளுங்கள் என்று சொன்னேன். கரெக்ட், கொத்தனாரை கூட்டிக் கொண்டு வா என்றான். கொத்தனார் வந்தார். ஆஹா, ரொம்ப முட்டாளாக இருக்கிறான், செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான். அரசே, நான் தான் கட்டினேன், அது சொத என்று இருந்தது, எனக்கு தெரியாது. இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள், ஆகவே இது சித்தாள் பொறுப்பே தவிர என் பொறுப்பில்லை என்றான். மன்னர் கரெக்ட், சித்தாளை கூட்டி கொண்டு வா என்றார். சித்தாள் வந்தாள். வந்து சொன்னாள், எப்பவும் ஒரு சின்ன பானையில் தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும், அதிலே நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம். இந்த தடவை மண்பாண்டம் செய்து தந்தவன் வாயை பெரிதாக வைத்து விட்டான், அதனால் தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது, அதனாலே நான் பொறுப்பில்லை என்றாள். சரிதான், அந்த மண்பாண்டம் செய்பவரை கூட்டிக் கொண்டு வா என்றான் மன்னன். அவர் வந்தார். அவர் வந்தவுடன் இவன் கேட்டான், ஐயா, நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன், இந்த அம்மா சொல்வது சரிதான், ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணைந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள். நான் நிமிர்ந்து பார்த்தேன், வாய் அகண்டு விட்டது. இவள் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது, அவளை கேளுக்கிறான். சரி என்று நாட்டியக்காரியை கூட்டிக் கொண்டு வர சொன்னான். நாட்டியக்காரி சொன்னார், அரசே, நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள், வந்து என்னோடும் இருந்து விட்டு அந்த சாரோடும் இருந்து விட்டு போ என்று நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள். அந்த சாரை பற்றி பேசாதே, போஸ்ட் அடிப்பான், சாரை பற்றி பேசாது. நான் போகின்ற வழியில் குயவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கேஸ் டிஸ்மிஸ், போகடா என்று சொல்லிவிட்டார். இப்படி ஒரு பதிலை நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது. 500 கோடி ரூபாய் அவர்கள் தராத காரணத்தினால் 18,000 ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் அந்த முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அந்த அறிவார்ந்த வாதங்கள் இல்லை. ஒரு காலத்தில் ராஜாஜி இங்கே இருந்தார், காமராஜர் இருந்தார், எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கே இன்னும் 500 ஆண்டுகளுக்கு 2 அறிஞர்கள் தான் உண்டு. ஒன்று ராஜாஜி, இன்னொன்று ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி. அவ்வளவு பெரிய அறிஞர். நான் 25 வயதாக இருக்கிற போது ராஜாஜியை சந்திக்கின்ற வாய்ப்பினை வாழ்க்கையில் ஒரு முறை பெற்றேன். அப்பொழுது நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். சின்ன பையன்களை எல்லாம் அப்பொழுது முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது காமராஜை பார்த்து விட்டு ராஜாஜி வீட்டுக்கு போனோம். ராஜாஜி வீட்டுக்கு போனால் வெள்ளைக்காரங்களோடு பேசி கொண்டிருந்தார். வாசலுக்கு நேரே பசுலுல்லா ரோட்டில் ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தார். அங்கிருந்து பார்த்தால் வாசலில் இருக்கின்ற எங்களை தெரியும். நாங்கள் 2-3 பேர் போயிருந்தோம். ஒரே ஒரு போலீஸ்காரர் இருந்தான். கவர்னர் ஜெனரலாக இருந்தோ அவர் வீட்டில் ஒரே ஒரு போலீஸ்காரன் இருந்தான். அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அந்த முரளி என்று கல்கியில் இருக்கிறவர் வந்தார். என்ன என்று கேட்டார். ராஜாஜியை பார்க்க வேண்டும். என்ன ராஜாஜியை பார்க்க வேண்டுமோ? குழந்தை வாங்க போகிறது மாதிரி சாதாரணமாக சொல்கிறேன். அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு தான் பார்க்கணுன்னா. அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுங்கிறதே அப்போ தான் நான் வாழ்க்கையில் முதலாகவே கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி காமராஜ் வீடு தொடர்ந்து கிடக்கு, நாங்கள் போய் உட்காந்துக்குவோம். அப்புறம் அவர் வருவார், எல்வி சம்பளத்தை கொடுப்போம். அப்புறம் என்னப்பா அப்படிம்பார். ராஜாஜி சொன்னோன்னே அப்படின்னு நாங்கள் போகிறேன். நீ உன் நம்பரை கொடுத்துட்டு போ, நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னாரு.
ஐயா நாங்கள் போட் மெயிலுக்கு போனோம். ஓ எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கியா ராஜாஜியை பார்க்க என்று சொல்லி விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நாள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் போன பிறகு ராஜாஜி அங்கிருந்து எங்களை பார்த்தார். பிறகு அவர்களை வர சொல்கின்றார். நான் கிட்டத்திலே போய் கும்பிட்டேன். அவர் காதை காட்டி கிட்டத்திலே வந்து பேசு என்று சொன்னார். அவர் பக்கத்திலே ரொம்ப நெருக்கமாக நின்று கொண்டு நான் பேசினேன். அவர் இந்த பக்கம் மூஞ்சலில் இப்படி இருக்கிறார், நான் இப்படி பக்கத்தில் நின்று பேசுகிறேன். என்னுடைய இடது தோளிலே அவருடைய வலது கையை வைத்து கொண்டார். 20 மணித்துள் என்னோடு பேசி கொண்டிருந்தால் அந்த கையை எடுக்கவே இல்லை. ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசத்தை விட சுகமானது அது. அப்புறம் கேட்டார் என்ன ஏது என்று வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார். அதில் சுவையானது என்ன என்றால், நான் உங்களுடைய சுயராஜ்யாவை படிப்பேன் என்று சொன்னேன். சொன்னவுடன் ரொம்ப மகிழ்ச்சி, நீ எல்லாம் படித்தால் நல்லது என்று சொல்வார் என்று எதிர்பார்த்து அப்படி சொன்னேன். புரிகிறதா என்று கேட்டார். புரிகிறதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியும், என்ன விடாமல் படிக்க படிக்க புரியும் என்று சொன்னார். அதான் அவர். ஆகவே அதற்கு அப்படி ஒரு மனிதனை வாழ்நாளில் ஒரு முறை சந்திக்கவும் அவர் என்னுடைய தோளை தொடவுமான வாய்ப்பினை நான் வாழ்க்கையில் பெற்றேன். எவ்வளவு அந்த தரம்தான் சுவராஜ்யாவிலே கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்பொழுது பத்திரிகைக்காரர்களெல்லாம் அவரை கேட்டார்கள், சோசலிசத்தை ஆதரித்தீர்கள், அபேதவாதம் என்று எழுதினீர்கள், எவ்வளவு வலிமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள், ஒவ்வொரு ஊருக்கும் எதற்கு ஒவ்வொரு கிணறு வேண்டும், ஊரிலே பொதுவாக ஒரு ஊருணி இருந்தால் தங்களுக்கு தேவையான நீரை தேவையான நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து எடுத்து செல்லலாமே, ஊருக்கு ஒரு பொதுவான ஊருணி இருப்பது போலத்தான் பொதுவான அரசு இருப்பது, பொதுமை அரசு இருப்பது என்று அபேதவாதத்தில் ராஜாஜி எழுதியிருக்கிறார். இவன் கேட்டான், அபேதவாதம் பேசினீர்கள், இப்பொழுது கடைசியிலே நீங்கள் அபேதவாதத்திற்கு எதிராக சந்தை பொருளாதாரத்தை, மார்க்கெட் எக்கானமியை பேசுகிறீர்களே என்று கேட்டார்கள். அதே போல ஒரு கட்டத்தில் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் திணித்தீர்கள், இப்பொழுது நீங்கள் இந்தியை கடுமையாக எதிர்க்கிறீர்கள், இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று கடுமையான சொற்களால் சொல்லுகிறீர்கள், இஸ் இட் கன்சிஸ்டன்ட் என்று கேட்டார்கள். அதுக்கு ராஜாஜி சொன்னார், கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று சொன்னார். சொல்லிவிட்டு சுவராஜ்யாவில் இதை கட்டுரை எழுதினார். இந்த கட்டுரையை நான் படித்தேன். 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு எனக்கு அதனுடைய பொருள் தெரிந்தது. 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு மனிதன் ஒன்றை எப்படி பார்க்கிறான், முன்னுக்கு பின் முரணானதா இல்லையா என்பது அல்ல முக்கியமானது, எந்த ஒன்றும் தர்மத்திற்கு உடன்பாடானதா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. இப்படி சிந்திக்க நமக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். இஸ் இட் கன்சிஸ்டன்ட்? தட் இஸ் நாட் எ கொஸ்டின். அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமானதில்லை. எந்த ஒன்றாக இருந்தாலும் அது தர்மத்தோடு பொருந்துகிறதா என்ற அடிப்படையில் தான் எந்த ஒன்றையும் பார்ப்பார். ஆகவே கால மாறுதல்களுக்கு தக அவர் கொண்டு வந்த கருத்து மாற்றங்கள் என்பவை தர்மத்திற்கு மாறானவை அல்ல. அவருடைய வாழ்க்கை தர்மத்தை நோக்கியது. தர்மமாக நடந்து கொள்ள முடியாமல் போய்விட்டால் வாழ்க்கை வீணாக போய்விடும் என்று கருதியவரே தவிர இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட்டை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. நாட்டிலே ஒரு வாழ்க்கையை தர்மத்திற்கு பொருந்துமாறு வாழ்வது என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதனை நான் பார்த்தேன். எவ்வளவு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள். அவர் கொண்டு வந்த கல்வி திட்ட பாடநூலிலே மனுநீதி இருந்ததா இல்லை குலக்கல்வி இருந்ததா? சும்மா பணம் இல்லை, அரசாங்கத்தில் புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது, நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படும், அதற்கு வசதி இல்லை. ஆகவே 2 அரை நேரமாக பிரித்து 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் சும்மா இருக்க மாட்டார் ராஜாஜி. நிருபர்கள் கேட்டார்கள், மீதி நேரத்தை என்ன செய்வது என்று. ஏன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டால் அது ஒரு கைத்தொழில் தானே, நல்லது தானே என்று சொல்லிவிட்டார். அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள சொல்லுகிறான், அப்பன் வழியாக வாழ நினைக்கிறான். இது குலக்கல்வி. கல்வியிலே குலத்தன்மை ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னார், இது கற்றுக்கொண்டால் நல்லது தானே, சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் இதையும் செய்யட்டுமே, படிப்போடு இதையும் சேர்த்து செய்யட்டுமே என்று சொன்னார். குள்ளுகப்பட்டர் குலக்கேடர் என்று பேசாத பேச்சு பாக்கியில்லை, ஒன்றுக்காக பதில் சொல்லவில்லை. இந்த காமராஜர் வந்து சொன்னார், இந்த கல்வி திட்டம் பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது, நீங்கள் விட்டு விடுங்களே என்று சொன்னார். ராஜாஜி சொன்னார், நான் கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் ஒரு தப்பும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற வசதியில் 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தேன்.
ஆகவே நான் வீட்டுக்கு போகிறேன், வேறு ஆளை வைத்துக்கொண்டு இந்த கல்வி திட்டத்தை நடத்து என்று சொன்னார். காமராஜர் சொன்னால், நீங்களே முதலமைச்சர் ஆகிறீர்கள், கல்வி திட்டத்தை விட்டு விடுங்கள், எதிர்ப்பு வருகிற போது விட்டு விடுவது தானே காங்கிரஸுக்கு நல்லது என்று சொன்னார். எதிர்ப்பு அறிவாக வரும், அறிவில்லாமல் வரும், அதல்ல முக்கியம். யாரையும் வைத்து நீ நடத்தி இந்த கல்வி திட்டத்தை நடத்தி என்று சொன்னார். காமராஜர் யோசித்தார். ராஜாஜி வீட்டுக்கு போய் எனக்கு உடல்நலம் இல்லை என்று கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த பதவியை துச்சமாக அவரை கெஞ்சி குற்றாலத்திலிருந்து கூட்டி கொண்டு வந்து தான் முதலமைச்சராக ஆக்கினார்கள். பிறகு அவராகவே ஒரு நாள் வீட்டுக்கு போய்விட்டார். எனக்கு தெரிய பதவியை வேண்டாம் என்று உதறிவிட்டு போனார் 2 பேர். ஒரு ஆள் ராஜாஜி, இன்னொரு ஆள் காமராஜர். அந்த நாற்காலியை உதைந்து விட்டு போனார்.